Women's Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கடேஸ்வரராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta page ஃபாலோ பண்ணுங்க. ஈசனே என்ன உன் திருவிளையாடல், திடீரென அருந்து போன வடம். உடனடியாக திருச்செந்தூரில் இருந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்த முருகனின் பொக்கிஷம். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா 518வது ஆண்டாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காலை 6:30 மணி முதல் 7:30 மணிக்குள் தேர் திருவிழா தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 7:18 மணிக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. காந்திமதி என்ற அந்த பிரம்மாண்ட தேரின் வடத்தை பிடித்து பக்தர்கள் இழுத்த சில நொடிகளில் வடம் அருந்து விட்டது. பக்தர்களும் கோவில் நிர்வாகத்தினரும் பெரும் அபசகுணமோ என ஸ்தம்பித்து நின்றனர். தேர் நகராமல் நின்று கொண்டிருந்தது. 517 ஆண்டுகளாக இல்லாத வகையில் முதன்முறையாக வடம் அருந்து போனதால் பக்தர்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டு வடம் பிடித்து இழுக்கப்பட்ட நிலையில் உடனடியாக திருச்செந்தூர் கோவிலில் இருந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு திருச்செந்தூர் முருக கோவில் தேரின் வடம் கொண்டு வரப்பட்டு காந்திமதி தேருக்கு பொருத்தப்பட்டு பக்தர்கள் பரவசத்துடன் இழுத்துச் சென்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆணி தேரோட்டத்தின் போதும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 இரும்பு சக்கரங்கள் மற்றும் 2 ஆக்சில்கள் வழங்கப்பட்டு நெல்லையப்பர் தேர் திருவிழா நடந்தது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுடைய திருக்கோவில் தேர் திருவிழா 518வது ஆண்டு இன்று வெகு விமர்சையாக பக்தர்கள் பெரும் ஆரவாரத்தோடு தேர் திருவிழா இனிதே தொடங்குச்சு. திருவிழாவிலே அனைத்து பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்கின்ற பொழுது எதிர்பார விதமாக தேரனுடைய வடம் அறந்து போன நிலையில் மீண்டும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு அறந்து போன வடத்தை சரி செய்து மீண்டும் தேர் இழுத்து தேர் சென்று கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய மனவேதனை புண்படுகிற வகையிலே இங்கே நடந்தாலும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு வடத்தை சரி செய்தார்கள். இருந்தாலும் மிகவும் பெருசு பெற்ற ஆலயம், புகழ்பெற்ற ஆலயம், ஆண்டாண்டு காலமாக அனைத்து பக்த கோடிகளும் சிறந்து விளங்கி சிறப்பாக இழுக்கின்ற தேர் திருவிழாவிலே அதிகாரிகள் இன்னும் முன் கவனத்தோடு செயல்பட்டு 2 நாளுக்கு முன்பாக அதிகாரிகள் வடத்தையெல்லாம் சரியாக இருக்கிறதா, பலரிடந்த வடத்தை புதிதாக சரி செய்து இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்கிறது. இருந்தாலும் நடந்த சம்பவம் வருத்தம் இருந்தாலும் அடுத்த வடத்தை தேர் பிடித்து இழுக்கும் பொழுது சுவாமி நெல்லையப்பர் தேர் மிக வேகமாக குதிரை வேகத்தில் சென்றதை அனைத்து சிவபக்தர்கள் அனைவரும் மிக ஆர்வமாக சிவனை வழிபட்டார்கள். இந்த மாதிரி தவறு நடக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இதனுடைய திருக்கோயிலுக்கு 2021ஆம் வருடம் இந்தியாவுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில் இந்த பெருந்திரளாக மக்கள் கூடினாலும் அனைத்திற்கும் தேர் திருவிழா பக்த கோடிகளுக்கு இறைவன் அருளிடைய வேண்டுகிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.